வணக்கம். பொதுவாக ஆண்கள் அவங்களுடைய முகத்தை கவனிக்கிறதே இல்லை. ரொம்ப பிளாக்காக, வெயிலில் கருப்பாகி, ரொம்ப டிம்மாக, என்ன சொல்கிறதுக்கு பொலி விழுந்து போயிருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்காக நம்முடைய நிறைய பூக்கள், மூலிகைகள், கிழங்கு வகைகள், வேர்கள் எல்லாம் சேர்த்து ஒரு ஃபேஸ் மாஸ்க் ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம். அதை இன்றைக்கி எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் அந்த ஃபேஸ் மாஸ்க்கு. இதில் நிறைய கிழங்கு வகைகள், மூலிகைகள், பச்சிலைகள், வேர்கள், பூக்கள், நிறைய வகை பூக்கள் இதில் நம்ம சேர்த்துருக்கோம். இது நல்ல டேன் ரிமூவ் பண்ணி நல்ல க்ளோவிங் தரும். ஒரு நல்ல கனிஞ்ச வாழைப்பழம் எடுத்து நான் அரைச்சி வச்சுருக்கேன். மிக்சியில் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். நீங்கள் ஆப்பிள், ஆரஞ்சு, லெமன், புதினா, தக்காளி இப்படி எது வேணாலும் நீங்கள் எடுக்கலாம். இப்போ கொஞ்சத்துலேயும் கொஞ்சம் ஃபேஸ் மாஸ்க் எடுத்து அதை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஃபேஸ் மாஸ்க்கே ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாங்கலாம். இது நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது இப்போ அதில் மிக்ஸ் ஆகாது. கொஞ்சமாக வாட்டர் சேர்த்து ஒரு பேஸ்ட் மாதிரி அதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் முகத்தில் அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். டேன் ரிமூவ் ஆகி நல்ல க்ளோவும் கலரும் கிடைக்கும். இவன் என்னுடைய தங்கை பையன். இவனுக்கு தான் நம்ம இந்த மாஸ்க்கை அப்ளை பண்ண போகிறோம். பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஃபேஸை கொஞ்சம் ஈரப்படுத்திக்கலாம். நீங்கள் முகத்தை கழுவிடுங்க. முகத்தை கழுவிட்டு இது பண்ணலாம். ஸ்பூனெல்லாம் தேவையில்லை, ப்ரெஷ் எதுவும் தேவையில்லை. சும்மா அப்படி கையில் அப்ளை பண்ணுங்க. இது முடியிலெல்லாம் பட்டால் ஒன்றும் செய்யாது. நீங்கள் முடியல, மீசை, தாடி எங்கே இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். அதுக்காக மீசை தாடியெல்லாம் வளரும் அப்படின்னு சொல்ல முடியாது. இது போடுறதுனால மீசை தாடிக்கும் எந்த ஒரு பாதுகாப்பு குறைவும் இருக்காது. இவனுக்கு பாருங்கள், ஃபர்ஸ்ட் டைம் இன்றைக்கி தான் இந்த மாஸ்க் இவன் யூஸ் பண்ணுறான். எந்த மாஸ்க்குமே இவன் போட மாட்டான். இப்படி கண்ணுக்கு மேலெல்லாம் போட்டு விட்டுருங்க. கொஞ்சமாக போதும் நம்மளுக்கு மாஸ்க்கு. பழம் இருக்கிறதுனால நல்லா ஸ்ப்ரெட் ஆகிடும். காதெல்லாம் இப்படி போடுங்க. இன்னொருத்தர் போடணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நம்மளே தனியாகவே போட்டுக்கலாம். ஒருத்தர் தன்னைத்தானே போட்டுக்கலாம். கழுத்துக்கு பின்பகுதி மறக்காமல் போடுங்க. கடைசியாக இது நம்முடைய லிப் கார்டு நம்ம தயார் பண்ணியிருக்கோம். தேவையானவங்க இந்த வாட்ஸ்அப்பில் தெரியக்கூடிய நம்பருக்கு இதை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். நம்முடைய கேட்லாகில் இருக்காது. லிப் கார்டு அப்படின்னு கேட்டால் நான் அனுப்பி வச்சிருவேன். இதை லிப்பில் போட்டு விடலாம். நான் எப்படியும் அவர் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்க போகிறாரு. ஸோ அந்த ரெஸ்டிங் டைமில் கொஞ்சம் லிப் கார்டு போட்டுடலாம். இது தேன், அப்புறம் நெய், செம்பருத்தி பூ, பீட்ரூட்டு இதில் செஞ்சது. ஸோ லிப் நல்ல ஒரு கிளாஸியாக, ஒரு என்ன சொல்கிறது, மென்மையாக மாறுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். ஸோ தேவையானவங்க நீங்கள் வாங்கிக்கலாம். இது ஃபஸ்ட் டைம் தான் இதை காமிக்கிறேன். இப்படியே இது காய்கிறது வரைக்கும் ஒரு ரெஸ்டிங் பீரியட் கொடுத்து காய விட்டுடலாம். பாருங்கள், இப்போ எவ்வளவு டேன் ரிமூவ் ஆகி நல்ல ஒரு க்ளோ கிடச்சிருக்கு அப்படின்னு. நாங்கள் இதில் எந்த எடிட்டிங்கும் சேர்க்கலை, எந்த மேஜிக்கும் காமிக்கலை. அவனுடைய கலர் அப்படி தான் இருக்குது. பட் நல்ல ஒரு க்ளோவிங் கிடச்சிருக்கு. அவன் 1 ஹவர்லாம் வைக்கல, ஒரு 20 மினிட்ஸ் தான் வச்சுருந்தான். நீங்கள் ரெகுலராக போட்டு ஒரு 1 ஹவர் அப்படியே காய விட்டுட்டு அப்புறமா கழுவுங்க. நிச்சயம் அப்படி ஒரு நல்ல ஒரு க்ளோ, ஒரு பேபி ஸ்கின் மாதிரி ஒரு க்ளோ கிடைக்கும். தேவையானவங்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். தேங்க்யூ.